இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சி சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. போன வாரம் நாம் ஒரு புதிய தலைப்போடு அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, கலகலப்பாக ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படி இருந்துச்சு. எஸ், நம்ம குழந்தைங்க அதை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மழலையர்கள் 2 வயதிலிருந்து ஒரு 5 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைங்களுடைய பருவநிலையில் அவங்க முதல்ல அப்படியே அந்த குழந்தைங்களை கொண்டு போய் ஒரு ஸ்கூல் ஆம்பியன்ஸில், அதாவது ஒரு கற்றுக்கொள்கிற ஒரு சூழல் கொண்டு போய் விடும் பொழுது அந்த குழந்தைகள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், இல்லை அந்த பெற்றோர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், இல்லை அந்த ஆசிரியர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், இப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆரம்பமே அமர்க்கலமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டே இருந்தோம். சுவாரஸ்யமாக இருந்தது. இதுவும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம அரம்சை நிகழ்ச்சியில் நிறைய தலைப்புகள் நமக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அப்படியே சும்மா சாதாரணமாக கடந்து போகிற விஷயமா தான் தோணும். ஆனால் அதுக்குள்ளார எவ்வளோ ஆழமான விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் எடுத்துக்கணும், அதை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களோட அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண முடியும், அதை நம்ம செயல்படுத்த முடியும், இல்லை தெரிஞ்சவங்களுக்கு எப்படி இதெல்லாம் நம்ம அப்படியே சொல்ல முடியும் அப்படின்றது தான் அரம்சையினுடைய மிகப்பெரிய நோக்கம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி போன வாரம் நாம் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்போ ப்ளே குரூப்பில் இருக்கிறதுனால சொல்கிறேன், எந்த ஏஜில் நீங்கள் அவங்கள அட்மிட் பண்ணுறீங்க? 3 years. 3 years. உங்களுடைய மைண்ட் செட் என்ன? ஏன் அங்கே கொண்டு போய் சேர்த்துனீங்க? அந்த ஏஜ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் போய் அங்கே உட்காந்து அவங்க பழகட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் ப்ளே ஸ்கூல் போட்டேன். ஸோ நான் மெயினாக அவனை கொண்டு போய் விட்டது வெளி உலகத்தை பார்த்து அவன் பயப்படக்கூடாது. அவங்க விடுறாங்க, நம்மளும் விடணுமோ, அப்போ விட்டோம்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மெயினாக இதுக்காகவே தான் நான் ஸ்கூலில் போட்டது. நான் எதுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூக்கு பயந்து போட்டது. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணும், யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்றதை அப்படியே கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நாம் தொடர்ச்சியாக இதிலிருந்து நம்ம அப்படியே அடுத்தடுத்து என்னென்னலாம் பேச போகிறோன்றதை தொடர்ந்து பாருங்கள். இங்கே பர்சனலாகவே பெற்றோர்கள் உங்கள்கிட்ட அவங்க நீங்கள் எல்லாம் ப்ரீ ஸ்கூல் கிடையாதா, மேபி நீங்கள் ஏன் அந்த மாதிரி நீங்கள் உள்ளே நுழையும் போதே, உங்களுக்கு சொல்கிறேன், எல்கேஜியில் உள்ள நுழையும் போதே எல்லாம் தெரிஞ்சு வரணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? ஒரு தடவை நான் இன்டர்வியூ 10 years பாஸ்டில், அந்த டைமில் ஒரு குழந்தை அது பேசாது, அந்த குழந்தை அப்நார்மல். பட் அவங்க அது பேரண்ட் எதுவுமே சொல்லலை எங்ககிட்ட. நல்லா பேசுவாங்கன்ட்டாங்க. நாங்களும் குழந்தை தானே, மேபி நியூவாக பார்க்கும்போது நம்மக்கிட்ட பேசாதுன்னு சொல்லி சரி அட்மிட் பண்ணிக்கலான்னு சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டோம். இருந்தாலும் சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வாங்க, அட்லீஸ்ட் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும், ஒரு வார்த்தை கூட தெரியலன்னு எப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க குழந்தை பேசாது அப்படின்னு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீசன் என்னன்னு சொன்னாங்க, குழந்தை அப்நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் இன்டர்வியூ மீன்ஸ் அவங்கள ஃபுல்லாமே ரைம்ஸ் எல்லாமே கேட்குறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க பேர் சொல்லணும், அவங்க அப்பா பேர் அட்லீஸ்ட் அவங்க சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். இப்போல்லாம் சோஷியல் மீடியா கையில் ஃபோன் இருக்கனால அவங்க ஏதோ ஒரு ரைம்ஸ் கண்டிப்பாக வீட்டில் சொல்லி தருவாங்க. ஏதாவது ஒன்று பாடுறாங்களா, அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி, ஜஸ்ட் அது பார்க்குறதுக்கு தான். கிளியராக இருக்காது, கிளியராக இருக்காது, அது லிஸ்ப் லாங்குவேஜ் அவங்களோடது. ஸோ அந்த மழலை இதில் தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் பார்க்குறவங்க எப்படி பேசுகிறாங்களான்னு. ஏன்னா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இன்டர்வியூ. மற்றபடி அடுத்த வருஷமே நீங்கள் பப்ளிக் நடத்த போகிறீங்களா? இல்லை அப்படியெல்லாம் என்னவா? ஓகே சார், ஜஸ்ட் ஓகே, குட். ஓகே, நீங்கள் அங்கே சொல்கிறத இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, கேட்குறீங்க, அதுக்கு தகுந்த பண்ணுறீங்க. சொல்லுங்கள். சில பேரண்ட்ஸ் ஒரு 2 monthsலேயே அவங்க ஃபுல்லாக ரைம்ஸு ரைட்டிங்கு எல்லாமே தெரிஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க வரும்போது குழந்தைங்க பேசவே மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே தெரியாது. ஆனால் ஸ்கூலுக்கு ஒரு 2 months வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. ஆஃப்டர் 3 months எங்கள் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியல, ரைம்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்போ எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க வரும்போது அவங்க நல்லா பேசுகிறாங்களா, அவங்க ஆக்டிவாக இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக தான் ஸ்டார்டிங் அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறேன். ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதையே திருப்பி ரிப்பீட் பண்ண வச்சிடலாம். வேற சொல்லுங்க, ஏன் அதை நோக்கி நீ எப்படி இருந்தாலும் வாப்பா நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்றது இல்லாமல் ஏன் எடுத்துன்னு ஒரு இன்டர்வியூ பேஸ் வச்சு அதில் இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்குதான்னு ஏற்கனவே ஏன் அந்த இது? சார், அதாவது முதலாவது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் 35 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஓவரால் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த குழந்தைங்க சம்டைம்ஸ் கிரிட்டிக்கலை அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு ஸ்டொமக் பெயின் வரலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். அப்போ அந்த டைமில் அவங்க அந்த போல்டை சொல்லணும், அவங்க கிட்ட
பேச தெரியாத குழந்தைங்களா இருந்ததுன்னா அப்போ நமக்கு தெரியாது இல்லையா, மிஸ் எனக்கு இந்த மாதிரி வயிற்று வலிக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போகணும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அவங்க வந்து அதை சொல்லணும். ஆக்சுவலாக குழந்தைங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து முதல்ல அவங்க பேசுகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நாங்கள் செக் பண்ணுறோம். ஒன்றுமே பேச தெரியாத குழந்தைங்களா இருந்தால் நாம் வந்து ஓவரால் நம்ம அந்த க்ரௌடில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ குழந்தைங்க வந்து அதை பார்க்க சொல்லும்போது நம்ம உடனே வந்து நமக்கு அதுக்கு உடனே நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம அது பண்ணலாம். அதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்து குழந்தைங்க வந்து நாங்கள் பேச வச்சு செக் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் குழந்தைங்க. ஓகே 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 வேற வேற ஆக்சுவலாக இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் அவங்க வந்து பேரண்ட்ஸோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டாங்க குழந்தைங்க. ஓகே அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்கூலுக்கு வரும்போது அவங்களுக்கு அட்மாஸ்பியர் எல்லாமே நியூவாக இருக்கும். ம் டீச்சர்ஸு அங்கே பழகுறது எப்படி அந்த குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. அதனால் ரொம்ப நார்மலாக தான் நாங்கள் உங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் பேர் என்ன, அப்பா அந்த மாதிரி தான் நார்மலாக எங்களோட கொஸ்டின்ஸ் இருக்குமே. இப்பயே ரைம் சொல்லு, ஏபிசிடி தெரியுமா, இது என்ன, அதெல்லாம் ரொம்பலாம் கேட்டு பண்ணாங்க. அவங்க அந்த பேரண்ட் ஜோன்லேருந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும், அவங்களோட இது எப்படி பேச்சு திறமை இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்கறக்கு வேண்டிதான். அது வந்து ஒரு நார்மல் இன்டர்வியூவாக தான் இருக்குமே ஒழிய அந்த குழந்தைங்கள பயப்படுத்துகிற மாதிரி எதுவுமே இருக்காது. சரி ஒருவேளை நீங்கள் கேட்குற கேள்வியில் அந்த குழந்தை எதுவுமே பேசலைங்க, எதுவுமே பேசலைன்னா அவங்கள்ட்ட நாங்கள் கேட்போம், பேரண்ட்ஸ்கிட்ட நாங்கள் கேட்போம் எப்படின்னு. எங்கிட்ட நல்லா தான் அப்படி டீச்சர் பேசுகிறாங்க, பேசுகிறாங்கன்னு. உங்கள்கிட்ட தான் இந்த மாதிரி அப்படி இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதாவது அதுக்கப்புறம் நம்ம கூப்பிடுவோம். அப்படி கேட்கும் போதோ சில குழந்தைங்க சொல்லுவாங்க நாங்கள் கேட்குற இதுக்கு. ம். சில குழந்தைங்க ரொம்ப ஸ்டபானாகவே இருப்பாங்க, ம். எதுவுமே கேட்கறதுக்கு இதுன்னு. அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் சரி அவங்கள ரொம்பலாம் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரிலாம் இது பண்ண மாட்டோம். அப்புறம் அவங்க நார்மலாக அதுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டு வந்து விடுவாங்க. அதே பேரண்ட்ஸ் அந்த குழந்தை அதுக்கப்புறம் ஸ்கூலில் வரும்போது ஒரு 10 days பயங்கர போராட்டமாக இருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அட்மாஸ்பியர் கூட மேட்ச் ஆனதுக்கப்புறம் ஸோ 10 ஆட்டோமேட்டிக்காக நாளுக்குள்ள அந்த குழந்தை வந்து உங்களோட சூழ்நிலைக்கு ஒத்து போயிடுது. ஒத்து போவாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து 15-20 days கூட எனிஹவ் ஆகலாம். எனிஹவ். எனிஹவ் ஆ ஸோ தே டேக் டைம். அதாவது ஒவ்வொரு குழந்தையினுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி அது வந்துடுது. ஆமாங்க. அப்புறம் ஏன் அதுக்கு முன்னாடியே ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி வர. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் எனிரா குட்டிங்க இருக்கா, க்யூட்டு. ஆனால் நான் முன்னாடி பார்த்தப்ப வெளியில் பார்த்தப்ப ரொம்ப இப்படியே நல்லா ஜாலியாக இல்லை இருந்தான். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ நான் எனிரான்னு பேசுவேன், டக்குன்னு தலை கொஞ்சம் அப்புறம் எனிரா இப்போ இப்போ நான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழந்தை வருது உங்கள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? என்னடா ஒன்றுமே தெரியல நினைப்பீங்களா? இல்ல அப்படி ஆனால் நினைக்க எவ்வளோ மாட்டோம். கில்லாடின்றது இஸ் இட் குட் கேர்ள் நோ? No eye contact. No eye contact. அப்படி நினைக்க மாட்டோங்க பிரதர். அவங்களுக்கு பிடிச்ச அந்த அப்போ அட்மிஷன் வந்துருச்சுன்னு நினைப்பீங்களா? இல்ல இப்போ வந்து நான் அவங்களுக்கு பேச தெரியல அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் அந்த இப்போ வந்து நிறைய கிளேல கிடைச்சிருக்குது, டாய்ஸ்ல நிறைய இருக்குது. ஓகே அது முன்னாடி நாங்கள் வச்சிருவோம். வச்சு இன்டர்வியூ அப்போ வந்து நிறைய வச்சிருவோம். ஃப்ரூட்ஸ் மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, டாய்ஸ் அதெல்லாம் வச்சிருவோம். அப்போ அவங்க வந்து அதெல்லாம் எடுப்பாங்க. எங்க ஒரு பனானா எடு அப்படி சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து வாழைப்பழம் அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்லேயே நம்ம சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம சொன்னோடனே அவங்க அப்சர்வ் பண்ணி அதை எடுக்கிறாங்களா. அதுக்கு செய்யலை. இப்போ நான் வைக்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு செய்யலை என்ன பண்ணுவீங்க? இல்லை கண்டிப்பாக வந்து அந்த குழந்தை வந்து ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஆக்டிவ் சொல்லுமா அப்படின்றோமா? இல்லை அப்படி சொல்ல மாட்டோம். அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்களா நாங்கள் செக் பண்ணுறோம். அவங்க பேசணுங்கிறது வந்து அதுக்கப்புறம் நம்ம கூட மிங்கிள் டீச்சர், ஆயிடுவாங்க நான் கண்டிப்பாக. திருப்பி கேட்குற கேள்வி, அந்த குழந்தை எதுக்குமே மசல, ஆனால் குட் ஒன். அம்மாவுக்கு நல்லா தெரியுது, ஐயோ அழிச்சாட்டியம் பண்ணுவாளே வீட்டில், இங்கே அமைதியாக இருக்கிறாளே, பக்குன்னு, ஐயோ அட்மிஷன் கொடுப்பாங்களா வேணாமான்னு ஒரு ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க. அவள் நீ என்ன வேணால் பண்ணிக்க, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறா குழந்தை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கொட்டி வைப்பீங்களா? இல்லை கொட்டலைனாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பேசுவோம். என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பேசுவோம். பேசி அவங்களுக்கு ஆன்சர் அவங்க கிட்ட இருந்து நாங்கள் வாங்குவோம். ஓகே வெரி குட். ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்க நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிக்குவோம். ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்க கிட்ட அப்ரிஷியேஷன் கொடுப்போம். அந்த குழந்தைங்க உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு, உங்கள் பேண்டு நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். அப்புறம் கொஞ்சம் போக போக கொஞ்சம் நம்ம பேச பேச அவங்களும் நம்ம கூட ஃப்ரெண்ட் போக ஆகிடுவாங்க. போகன்றது எத்தனை ஒரு 5 to நிமிஷங்கள்? 10 minutesல 10 நிமிஷத்தில் நீங்கள் நாங்கள் அவங்களுக்கு நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவோங்க, கரெக்ட் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக பண்ணுவோம். அப்போ போக போக அவங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஆஹா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு தேவையான ஆன்சர் அவங்க கிட்ட இருந்து வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனால் மொத்தத்தில் அது என்ன பேசுதா இல்லையான்னு செக் பண்ணாமல் விட மாட்டீங்க. ஓகே குட் வெரி குட். ஓகே டாக்டர், எனக்கு நிறைய கேள்வி வருது. ஒரே ஒரு கேள்வி, இந்த வயசில் இந்த குழந்தைங்களுக்கு இப்படியான ஒரு இன்டர்வியூ அணுகுமுறை, இப்படியான ஒரு டெஸ்டிங், இதெல்லாம் அவசியமா? இந்த வயசுக்கு இது சரியா அப்படின்றத கொஞ்சம் தயவுசெய்து
டெவலப்மெண்டலி இப்போ பார்த்தீங்கன்னா 2 to 6 இயர்ஸ் நம்ம ஒரு குரூப் எடுக்கிறோம். இப்போ 2 to 6 வயசு அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸ்டேஜுங்கிறது பியாஜெட் பொறுத்தளவுக்கு அது ஒரு 0 to 2 ஒரு கேட்டகரி, நெக்ஸ்ட் இஸ் 2 to 6 இயர்ஸ். ஸோ இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நார்மலாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒப்சர்வ் பண்ணுவாங்க, சுற்றி முற்றி எல்லாம் ஒப்சர்வ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் பை த ஏஜ் ஆஃப் 2 கண்டிப்பாக அவங்க பேர் என்ன, வாட்ஸ் யுவர் நேம், தமிழ்லையோ ஏதோ ஒன்று கிளியராக சொல்கிறாங்களோ இல்லை கண்டிப்பாக அவங்க பேர் கண்டிப்பாக சொல்லுவாங்க, டாட்டா பாவை சொல்லுவாங்க, அம்மா அப்பா பேர் சொல்லுவாங்க. இது எல்லாமே நார்மல் டெவலப்மெண்ட் இந்த ஸ்டேஜில், அந்த குழந்தையோட நார்மல் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னா ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணிட்டு சிங்கிள் வேர்ட்ஸ் ஆப்பிளோ தண்ணி வேணும், இதெல்லாமே நார்மலாக ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜில் by 2.5 they will be able to say 1.5 to 2.5 நார்மலாக எனக்கு தண்ணி கொடு, வா, தா, வேண்டா, பிடிக்கல, இந்த மாதிரி சிங்கிள் வேர்ட்ஸ். we are not expecting bigger words. அதனால இந்த பேசிக் வந்தால் ஒரு ஹலோ, ஹாய், பாய், இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் தான். அவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியாது. சில டீச்சர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டனில் எல்கேஜி, தட் இஸ் எல்கேஜியில் போகும்போது தே வில் பி 3.5. அந்த 3 வயசுக்கு ஏதாவது ஒரு ரைம் சொல்கிறாங்களோ ஒரு கலர் சொல்கிறாங்களோங்கிற அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ப்ரீகேஜியில் என்னை பொறுத்த அளவுக்கு அந்த 2.5 நான் சொல்கிற ஏஜில் மேக்ஸிமம் அவங்க பேர் சொல்லி ஒரு ஸ்மைல் பண்ணி இல்லைன்னா அங்கே இருக்கிற ஏதாவது ஒன்று ஆப்பிள்னா என்னன்னு எடுத்து காமிக்கிறதே, தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே எல்லாம் பண்ணுறதுங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புது செட்டிங்கில் இப்போ நம்ம குட்டி மாதிரி நம்ம பேர் சொல்லிட்டு பெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம மக்கள் அந்த ஸ்டேஜ் கண்டிப்பாக between 2.5 to 3.5 ரொம்பவே சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கும். இப்படி பிடிச்சிட்டே இருப்பாங்க, அம்மாவை விட மாட்டாங்க, யாரை பார்த்தாலும் இப்படி பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட ஆக்சுவல் கேரக்டருங்கிறது வெளியே வராது. ஸோ அது எக்ஸ்பெக்டட். அது ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ பிரின்சிபல், ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். நான் இப்போ 2 சைடும் பார்க்குறேன். இப்போ சின்ஸ் ஐ கோ இன் டு ஸ்கூல்ஸ், நான் பேசிக்காக கிளினிக் இப்போ ஸ்கூல்ஸ்குள்ளே ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நான் இப்போ ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் அங்கே உள்ளக்குள்ளே பேரண்ட்டோட இஷ்யூ பார்க்க முடியுது, என்னால் மேனேஜ்மெண்ட்டோட இஷ்யூ பார்க்க முடியுது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே எனக்கு ஒன் ஆஃப் த ஸ்கூல்ஸ்லேருந்து இன்டர்வியூக்கு வந்த ஒரு கிட்டை என்கிட்ட அமுச்சு விட்டாங்க. ஒரு எல்கேஜி சைல்டு, எல்கேஜிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கு அந்த சைல்டு அந்த ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூலில் அந்த ஃபாதருங்கிறது இல்லை நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அமுச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டே அந்த தேவ் கம் த ப்ரீவியஸ் டே என்னை பார்க்குறதுக்காகவே வந்திருக்காங்க. அந்த சைல்டு நல்லா ஸ்மைலியாக வந்துச்சு உள்ள ஃபார் எல்கேஜி அட்மிஷன். திஸ் இஸ் ஸ்மைலியாக வந்துச்சு. வந்துட்டு ஸ்மைல் எல்லாம் பண்ணி ஹைஃபை எல்லாம் கொடுத்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பேர் சொன்னது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொன்னால் அவங்க கலர் சொல்கிறாங்க, எனக்கு சொல்கிறாங்க ஷீஸ் டெல்லிங் சம் பிளாக் சம்திங் ஷீஸ் டெல்லிங். பட் அதில் பார்த்தீங்கன்னா தெர் வே 2 other ப்ராப்ளம்ஸ். ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷனுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அந்த சைல்டுக்கு. ஆனால் விஷயங்கிறது குழந்தை சொல்லுது. ஸோ தெர் வே டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ். இதில் பேலட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஆர்ச் இருக்குது, டங் டை இருந்துச்சு, ப்ரொனவுன்சியேஷன் சரியாக வரல. அப்போ அந்த சைல்டுக்கு நம்ம தெரப்பி கொடுக்கணும். நம்ம சைல்டுக்கு டங் டை பை சான்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்க்கணும். ஆமாம், அப்போ அதெல்லாம் அவங்க இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. இப்போ அந்த சைல்டு நாங்கள் அட்மிஷன் கொடுத்துட்டோன்னா இவங்க எல்லாம் ரைம்ஸ் எல்லாம் சொல்லும்போது குழந்தைனால ப்ரொனவுன்சியேஷன் வராது இல்லைங்களா. ஸோ வி ஹாவ் டு ஃபிகர் த ப்ராப்ளம் அவுட். நான் உள்ளுக்குள்ளே as a டாக்டர் இருந்தனால என்னால் அவங்களுக்கு அது தே ஃபெல்ட் எல்கேஜிக்கு ப்ரொனவுன்சியேஷன் இல்லைன்னு சொல்லி அவங்க என்கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க. நான் அதை பார்த்துட்டு நான் டெக்னிக்கலாக இதெல்லாம் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி நான் அவங்கள ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்டேயோ பிடியாட்ரிக் சர்ஜன் கிட்டே நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது தான் அந்த ப்ராப்ளம் என்ன நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் ஆஸ் அ டீச்சர்ஸ் அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா அவங்க இப்போ எல்கேஜிக்கு வந்தோடனே ஜானி எஸ் பாப்பா ஆரம்பிப்பாங்க. சைல்ட் ஷுட் சே ஜானி எஸ் பாப்பா, ரைட்? இப்போ ஒரு 20 பேர் ஜானி எஸ் பாப்பா சொல்கிறாங்க, அதில் 4 பேர் சொல்லனா இவங்களுக்கு தெரியாது இல்லையா? தே நாட் டெக்னிக்கல் பர்சன். இப்போ அவங்களுக்கு ஏன் இந்த குழந்தை தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது, பேரண்ட்டுக்கும் தெரியல. பேரண்ட் இது வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே தெரியல. அவங்க நினைச்சாங்க குழந்தை தானே அப்படிதானே பேசும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் பேரண்ட்டை கண்டுபிடிக்கல. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வேற விஷயம். அவங்க ரெண்டட் ஹவுஸுக்கு நான் போயிருந்தேங்க, அங்கே அந்த அவங்க டெனன்ட்ஸ் சவுண்டில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க குழந்தை 1 year சவுண்ட் போடாமல் அதனால தான் குழந்தை எப்படி இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஸோ தேர்ஸ் லாட் ஆஃப் அதர் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அந்த கிளாரிட்டி வேணும்னா ஒரு ஜாயிண்ட் எல்லாருமே 3 பேர் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம ஒரு நாள் ஒரு கிளாரிட்டி கொண்டு வர முடியும். ஸோ மேனேஜ்மெண்ட்டோட சைட் ஆஸ் அ ஸ்கூல் நான் சொல்ல வரேன். அவங்க இஷ்யூ என்னன்னா குழந்தைங்கிறது ஒரு நம்ம பேசிக்காக ஒரு ஜானி சொன்னால் குழந்தைங்கிறது எல்லாமே லவுடாக சொல்லணும், அதுதான் அவங்க எக்ஸ்பெக்டேஷன். பட் பேரண்டல் சைட்லேருந்து குழந்தை பேசாமல் இருக்குது, ரொம்ப இப்படி சேடாக இருக்குது, குவாய்ட்டாக இருக்குது, ரொம்ப ஒரு 15 நாள் அழுகோ, இதெல்லாம் பண்ணுங்க எக்ஸ்பெக்டட். ஆஸ் அ டீச்சர் அவங்க கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ண. ஆஸ் அ பேரண்ட் நம்மளும் ரெடியாக இருக்கணும். ஒரு அழுகிற குழந்தைய ஒருத்தவங்க இழுத்துட்டு போவாங்க நம்மக்கிட்ட, வி ஷுட் ஆல்சோ பி மென்டலி ப்ரிப்பேர்ட். நிறைய பேர் போட மாட்டேங்கிறாங்க, ஏன்னா ஐயோ ரொம்ப அழுவுங்க அதனால வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 4 நாள் போடுவாங்க, 5ஆவது நாள் அழுதுகிட்டே இருக்கும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது வேற அவங்க சொன்ன மாதிரி நான் குழந்தைய நல்லா
ஹாப்பியாக வச்சிருக்கணும், விளையாட மிங்கிள் ஆகணும். ஏன்னா சிங்கிள் சைல்டு நிறைய பேர் இப்போ ஹவுசஸில் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் கூட கிட்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா வேற யாரும் கிட்ஸ் இல்லை, அதனால யாரும் சோஷியலைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்காகவே நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ சோஷியலைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீச் சில பேருக்கு நார்மலாக இருக்கான பேச மாட்டேங்கிறாங்க, ஏன்னா பெரியவங்களோட வளர்றாங்க. ஸோ தாத்தா பாட்டியெல்லாம் ஆன்னு சொன்னால் தண்ணி வந்துடும், ஊன்னு சொன்னால் சாப்பாடு வந்துடும், கேட்கறதே இல்லை. ஸோ அவங்களுக்கு அந்த நீட் அண்ட் வாண்ட் கேட்கணும் அவசியமே இல்லாதப்போ தேர் நாட் ட்ரைங் இட். பட் அங்கே போய் யூ ஹாவ் டு டெல்னும், கேர்டேக்கர் ஆயம்மா கிட்டே சொல்லணும்ல, தண்ணி வேணும் டாய்லெட் போகணும்னு சொல்லணும் இல்லை. அப்போ இன்னொரு குழந்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காகவே ஐ டெல் சம் பேரண்ட்ஸ், போடுங்கம்மா, சும்மா ஜாலியாக போடுங்க, பெஸ்ட் ஸ்கூல் அதெல்லாம் தேவையில்லை, வீட்டு பக்கத்தில் நடக்கிற டிஸ்டன்ஸில் சின்ன ஸ்கூல், யார் இம்பார்ட்டன்ட், நாட் ஈவன் டீச்சர்ஸ், சம்டைம்ஸ் கேர்டேக்கர்ஸ் எப்படி இருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. அந்த 1.5 நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் பார்த்து நீங்கள் கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் குத்திட்டு தான் இருந்துச்சு. ஐ புட் மை சன் இன் 1 year 7 months. அப்போ நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் பார்ட் டைம் இந்த ஹாஸ்பிட்டல். எனக்கு வீட்டில் விட்டு அந்த அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க நமக்கு தெரியாது, என்ன ஆகும்னே தெரியாது, அங்கே தான் சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் அந்த ஸ்டேஜில். 1 year 7 months நான் அவனை போடும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் பார்ட் டைம் half a day. அப்போ நான் 10 o'clock டியூட்டியில் இருக்கணும், 10 to 2 o'clock எனக்கு டியூட்டி. நான் 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு ஐ வில் கோ டு ஒர்க். 10 o'clock முடிச்சு 2 o'clock போயிட்டு ரிட்டர்ன் நான் தான் கூட்டிகிட்டு வருவேன் கிட்ட வீட்டுக்கு. நான் ஃபஸ்ட்டு டைம் உள்ளே போடும்போது அப்படி ஒரு அழுகை, பயங்கரமான அழுகை. நான் நினச்சேன் சரி 4-5 days ரெடி ஆயிடுவா அப்படின்னு நினச்சேன். லிட்ரலி அவங்க வந்து இழுத்துட்டு போவாங்க, அப்படி கத்துவான். போகும்போது 3 days போச்சு, 4 days போச்சு, 7 days ஆச்சு, அப்படி அழுகிறான். அப்புறம் நான் போய் ஒர்க் பிளேஸில் சொல்லிட்டேன், நான் ரிசைன் பண்ணலான்னு யோசிக்கிறேன், இவன் இப்படி அழுகிறான், வாட் இஸ் த பாயிண்ட், நான் அவனுக்காக தான் பண்ணுறோம், இப்படி அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க, நீ இப்போ தான் ஜாயின் பண்ணி என்ன இப்படி சொல்கிற, இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு. நான் போய் அவங்க பிரின்சிபல் அந்த கிண்டர் கார்டனோட டீச்சர் கிட்ட சொன்னேன், ஏன் மேம் இப்படி அழுகிறேன், நான் ரிசைன் பண்ணலான்னு யோசிக்கிறேன், நீங்கள் என்ன விளையாடுறீங்களா அப்படின்னாங்க. ஏன் மேம், நாளைக்கு வருவீங்க இல்லை மேம், நீங்கள் வாங்க, நீங்கள் அவனை விடுங்க, நான் என்ன பண்ணோன்னு நான் சொல்கிறேன்னாங்க. அப்படி அழுதான், இப்படி இழுத்தாங்க, கொண்டு போனாங்க உள்ள. மேம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க, அவனை உள்ள டோர் கிட்ட கொண்டு போய் டோர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படி வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போய் சைடு விண்டோலேருந்து காமிச்சாங்க. டோர் க்ளோஸ் பண்ணி முடிச்ச உடனே ஹேண்ட் சிரிக்கிறான். அப்படி ஷாக் ஆயிருச்சு, அப்படி ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிட்டா கம்ப்ளீட்டா. அப்புறம் மேம் சொல்கிறாங்க, மேம் நீங்கள் அந்த பக்கம் போகிறோன்னா அவன் ஜாலியாக தான் மேம் இருக்கிறான், அவன் ஹீ இஸ் நெவர் கிரைட், அவன் பாட்டுக்கு இருக்கா, கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான், ஆனால் அவன் பாட்டுக்கு இருந்துக்கிறான் மேம், இப்படியெல்லாம் நீங்கள். பட் ஆஸ் அ மதர் நான் என்ன பார்த்தேன், அழுகிற குழந்தை இழுத்துட்டு போகிறாங்களேங்கிற மாதிரி பார்த்தேன். பட் அன்னைக்கு ஐ டுக் அ டெசிஷன், நோ லெட் ஹிம் கண்டினியூ, ஐ கண்டினியூட் ஒர்க்கிங். இப்போ என் பையனுக்கு 18 வயசு. ஐ நெவர் ரிக்ரெட், நாட் டஸ் ஹீ ரிக்ரெட் தட் ஐ புட் ஹிம் டு ஸ்கூல். ஏன்னா அவன் எப்பவுமே சொல்வான், ரொம்ப இண்டிபெண்ட், இஸ் வெரி இண்டிபெண்ட். அதுங்கிறது நிறைய விஷயங்கிறது கேம் ஃப்ரம் ஸ்கூலிங். அதனால ஆஸ் அ பேரண்ட் நம்மளும் நிறைய விஷயம் ஒரு வச்சிருக்கோம், அழுகுது குழந்தைய ரொம்ப பண்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை, தே வில் க்ரோ. ப்ராப்ளம் இங்கே நம்மளோட பயம் தான். அதனால நிறைய விஷயங்கிறது ஆஸ் அ பேரண்ட் நம்ம கொஞ்சம் விடணும், அப்போதான் நமக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங்கிறது குழந்தையோட நார்மல் டெவலப்மெண்ட், அந்த ஸ்டேஷன் ஒரு ஹாய் பாய் சொல்றது. ரெண்டாவது குழந்தைங்கிறது அந்த ஸ்டேஷன் நல்லா ப்ரிட்டெண்ட் பண்ணுவாங்க, ஆக்டிங் விடுவாங்க. இப்போ நம்ம இங்கே பண்ண மாதிரி இப்படியெல்லாம் ஆக்டிங் எல்லாம் விடுவாங்க, தெரியாத மாதிரிலாம் ஆக்டிங் விடுவாங்க. தே ஆர் வெரி குட் ஃபார் தட். அந்த பிரெயின்ங்கிறது அவ்வளோதான் பண்ணும் அந்த ஸ்டேஜில். மூணாவது பாட்டுங்க ஈகோ சென்ட்ரிக்னு சொல்லுவான். நான் எனக்கு இது தெரியா, நான் உனக்கு அதை பண்ணுறேன், எனக்கு இது வெரி ஈகோ சென்ட்ரிக். அந்த ஸ்டேஜிங்க ரொம்ப காமன். அப்போ எனக்கு நீ அதை இப்போ நீங்கள் என்ன பண்ண வச்சாலும் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, எனக்கு இது கொடு, எனக்கு அதை போடு, எனக்கு இது வேணும், அது அப்போ நான் பண்ணுறேன். ஸோ இதுதான் நார்மல் டெவலப்மெண்ட் பிட்வீன் 2 to 6 years of stage. ஸோ ஆஸ் அ பேரண்ட் அண்ட் ஆஸ் அ டீச்சருங்கிறது நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது தே ஷுட் ஆல்வேஸ் பி எங்கேயா ஒரு பேலன்ஸ். நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் கேட்குறீங்க, இவங்கனால 4 பாயிண்ட் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க என்ன கொடுக்க முடியும், நீங்கள் என்ன பண்ணோங்கிறது ஒரு பேலன்ஸ் வேணும். ஓகே டாக்டர் வந்து அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன், அது என்ன ப்ரொனன்சியேஷன் செக் பண்ணுறீங்கன்னு. இது ஒரு பெரிய கேள்வி தான். பட் அதுக்குள்ளார ஒரு விஷயம் இருக்குது. யூஸ்வலாக வந்து குழந்தைங்கள இன்றைக்கி நிறையா இந்த டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து அது தெரியாது நமக்கு. யூஸ்வலாக அது அப்படியே மேம்போக்கா அப்படியே குழந்தை இல்லை ஷி வில் பிகேம் இதாகிடுவா, நார்மல் ஆகிடும் நினச்சி கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தைங்களுடைய மாற்றத்துக்கே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தொடர்ந்து அந்த டவுன் அப்படியே போகிற மாதிரி ஆகிடும். அந்த பிகினிங் ஸ்டேஜில் முதல்லையே அது சரியா இல்லைன்றத இப்படி நம்ம போகும்பொழுது வி கேன் ஃபைண்ட் அவுட். யார் மூலியமா
இந்த மாதிரி இவங்க இங்கே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, இந்த ப்ரீகேஜியில் எல்கேஜியில் இருக்கிறவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சம்திங் பேசலை, ஏன் பேசலை, ப்ரொனன்சியேஷன் மீன்ஸ் அந்த அப்போ நாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனால இந்த பிகினிங் ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம், என்னடா ஒரு பெரிய கல்ச்சர் இது, எல்லாம் குழந்தைங்களை கொண்டு போய் எல்லாத்தையும் உள்ளே விட்டுறோம் அப்படின்னு சொல்லி. பட் தேர் இஸ் சம் ரீசன். பரவாயில்ல, இது ஏதோ இன்னைக்கு காலகட்டத்துக்கு, ஒரு காலத்துக்கு வேணால் விட்டுறலாம், ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு இது இப்போ நமக்கு தேவைப்படுது. ஏன்னா குழந்தைங்களை நம்ம அதிகமாக ரொம்பவும் பார்த்துட்டே இருக்க முடியல பெற்றோர்னால. நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அங்கே ஓடணும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சோர்ஸ். ஓகே, குட், நைஸ். இன்னும் ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்ல டவுன்ஸ் ஒன்று ரொம்ப காமன்ங்கிறது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம். ஆட்டிசம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்களே பேசிக்கிறாங்க, ரொம்ப வித்ரானாக இருக்காங்க. இந்த மாதிரி கிட்ஸுங்கிறது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ரீகேஜிலெல்லாம் நீங்கள் அதே நீட் தெரப்பி சீக்கிரமாக போடணும். ஸோ அவங்க நீங்கள் சீக்கிரமாக உள்ளே போட்டிங்கன்னா அவங்கனால மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதான்னு சீக்கிரமாக நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். அவங்க டீச்சர்ஸ் ஈஸியாக சொல்லிடுவாங்க, இல்லைங்க யாரோட மிங்கலா மாட்டேங்கிறோம். அப்போ நம்ம தெரப்பி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண உங்க டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் அதை தெரிஞ்சுக்காம போகிறதுனால தான் இந்த சிக்கல் வருது. ஓகே, இப்போ இதில் யாரெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் அங்கன்வாடி ஸ்கூல்லையோ, இப்போ நம்ம நீங்கள் இருக்கும் போதெல்லாம் அங்கன்வாடி இல்லை ஆரம்ப ஏதோ அந்த மாதிரி ப்ரீ ஸ்கூலில் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அது மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்களா? கொடுங்க, கொஞ்சம் ரீவன் பண்ணுவோமா? பின்னாடி பண்ணலாம் பிரதர். சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி இருந்தது நீங்கள் உள்ளே போகும்போது? நாங்கள் உள்ளே போகும்போது நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், என் குழந்தைய நான் இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போகும்போது என் குழந்தை பயப்படல, நான் ரொம்ப பயந்தேன். எதுக்காக பயந்தேன் அப்படின்னா அவனுக்கு அது தெரியுமா தெரியாதா, ஏன்னா நான் வீட்லேயே சொல்லி கொடுத்து தான் போனேன். ஆனால் நான் அங்கன்வாடி போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா காலைல கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க, அவ்வளோதான். எனக்கு அங்கே சொல்லித்தரது அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு ஜாலியாக போவேன், அங்கே பசங்க கூட எல்லாம் விளையாடுவேன். அப்புறம் அவங்க எதாவது சொல்லி தந்தாங்கன்னா சொல்லுவாங்க, அப்புறம் அங்கே லஞ்சு தருவாங்க, சாப்பிடுவோம், கொஞ்ச நேரம் விளையாடுவோம், தூங்குவோம், வீட்டுக்கு வந்துடுவேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அது அவனுக்குன்னு ஒரு தனியாக கரிக்குலம் வச்சுருக்காங்க, ஒரு சிலபஸ் வச்சுருக்காங்க, மந்த்லி பிளானர் வச்சுருக்காங்க, அதில் வீக்லி பிளானர் வேறு, டெய்லி இது இந்த உங்கள் குழந்தை பண்ணுது நல்லா சொல்லும் போது இதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லையே, ஆனால் நம்ம குழந்தைக்கு இந்த வயசில் இதெல்லாம் சொல்லித்தராங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு கரிக்குலம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு செட். ஓகே, வெரி குட். வேறு நீங்களாம் போனது இல்லையாம்மா? ஏமாத்திட்டேன் தெரியுமா எங்கள் அம்மா அப்பாவை அப்படின்னு சொல்லுங்க. இல்லை, நான் போயிருக்கும் போதுல நான் வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா சொன்னது வந்து எங்கே போனீங்க? அங்கன்வாடியா? பால்வாடி ஓகே, பால்வாடி போனோம். நான் படிக்கும் போதுல எங்கள் அம்மா சொன்னது வந்து உன்னை வந்து எப்படி போய் நீ பழகுற அப்படிங்கிற பார்க்கணும் அப்படிங்கிற சொல்லி தான் நான் உன்னை அனுப்புகிறேன். அப்போ போனால் நீ 4 விஷயத்தை நீ தெரிஞ்சுக்க முடியுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? அம்மா வந்து தறிப்பற்ற வச்சு தறி வேலை செஞ்சுட்டு போயிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னைய வந்து பால்வாடியில் விட்டுட்டு தான் போவாங்க. ஸோ அப்போ போகும்போது நான் வந்து அப்போல்லாம் வந்து இவ்வளோ ஒரு டஃப்பான விஷயமெல்லாம் அங்கே நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறது, படிச்சுட்டு வான்னு சொல்லி. யாருக்கு எக்ஸாம்? குழந்தைங்களுக்கு இப்படி பேரண்ட்ஸ் சொன்னாங்களா சொல்கிறோம்ல, நான் அது மாதிரி ரைம்ஸ் சொல்லு, ஏபிசிடி சொல்லு, 1 2 3 அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. நாங்கள் போனோம்னா டெய்லி ஒரு முட்டை கொடுப்பாங்க, ஒரு சுண்டல் கொடுப்பாங்க, டெய்லி போனால் சாப்பாடு விதவிதமாக கொடுப்பாங்க. அப்படிங்கிற சொல்லி எங்கள் அம்மா வந்து நீ அங்கே போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பழகு, அப்போதான் நீயே எடுத்து சாப்பிட்டு பழகுவ. சத்துமா உருண்டை நீ சொன்ன சத்துமா உருண்டை கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் ஃபஸ்ட் நீ கொடுத்து நீ போய் அங்கே சாப்பிட்டு பழகு. நீ அதுக்கு போய் ஃபஸ்ட்டு அது ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் பழகிக்குவேன்னு சொன்னா என்னை வந்து. நீங்கள் அதுக்கப்புறம் எல்கேஜி யூகேஜி போனீங்களா, நேராக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனீங்களா? எல்கேஜி யூகேஜி முடிச்சு தான் போயிட்டு இருந்தோம். அப்படிதான் போனீங்க. சூப்பர். நேயர்களே, நல்ல தலைப்பு. இந்த தலைப்பை ஒட்டிய அந்த செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டிய இவங்களுடைய கேள்விகள், இந்த கேள்விகளை ஒட்டிய சில பதில்கள், இன்னும் கேள்விகளோட காத்துட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டே இருக்குது. இந்த அளவில் இந்த நிகழ்ச்சி இப்போ நிறைவு பெற இல்லை. இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய எபிசோட்ஸை பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க. நீங்கள் ஒரு வாரம் மிஸ் பண்ணிங்கனாலும் இது உங்களுடைய கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. பட் ஓகே, நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். பட் எனிஹவ் நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு பாடத்தை, ஒரு தலைப்பை கற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.